கோயிலுக்கு போகாமல் புண்ணியம் சேர்க்க 4 வழிகள். படித்தவர்கள் மனதை புண்படுத்தாமல் நம் சொல் செயல் சிந்தனை பார்வை இருக்க வேண்டும். 2 எந்தவித எதிர்பார்ப்பும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் பொருளுதவி பண உதவி நம் நேரம் முடிந்தவரை அவர்களுக்காக செலவிட வேண்டும். 3 பெற்றவர்கள் மற்றவர்களிடமும் மரியாதையுடன் நடக்க வேண்டும். தினம் தினம் நன்றியுடன் நடக்க வேண்டும். புண்ணியம் கோயிலில் மட்டும் அல்ல, தினசரி வாழ்க்கையிலேயே கிடைக்கும். சுத்தமான நீரில் அதிகமான மீனை பார்க்க முடியாது, அழுக்கான நீரில் அதிக மீனை பார்க்கலாம். இதுதான் நம் வாழ்க்கையிலும் நடக்கிறது. உண்மையாக இருப்பவர்கள் தனிமையாக இருப்பார்கள், ஆனால் கெட்டவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். எப்போதும் உண்மை குத்தும், நேர்மை கசக்கும். எனவே எப்போதும் உங்கள் மதிப்பை விட்டு கொடுக்காதீர்கள். தோற்றுவிட்டால் அடுத்தவர் நினைப்பது போல் நம் வாழ்க்கை அமையும். ஜெயித்துவிட்டால் நாம் நினைத்தது போல் நம் வாழ்க்கை அமையும். சில குடும்பத்தில் ஆண் குழந்தை மட்டுமே பிறப்பது அவர்கள் வம்சம் வளர என எண்ணுங்கள். உண்மையான உறவு முறை என்பது உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள், உங்களை மதிப்பவர்கள், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்பவர்கள். அதே நேரம் உங்களை அவமானப்படுத்தும் உறவை வெளியில் நிறுத்துங்கள். எனவே சொல் செயல் சிந்தனையை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு முடியும் போது கோயிலுக்கு சென்று புண்ணியம் சேர்த்து சந்தோஷமாக